மஞ்சள் கலரில் இருக்கிற நம்ம பற்களை பர்பிள் கலரில் ஒரு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதன் மூலிமா வெள்ளையாக்கிடலான்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அதுக்கு பின்னால் இருக்க சயின்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் கலர் வீல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரைமரி கலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெட், ப்ளூ அண்ட் எல்லோ, இதில் 2 கலர் ஒன்று சேர்ந்துச்சுன்னா செகண்டரி கலர்ஸ் உருவாகுது. இந்த ஒரு பிரைமரி கலரும் செகண்டரி கலரும் சேர்ந்துச்சுன்னா ஒரு டெரிஷரி கலர் உருவாகும். இந்த எல்லா கலரும் சேர்ந்தது தான் கலர் வீல். கலர் வீலில் ஆப்போசிட்டில் இருக்கிற கலர்ஸை நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ்னு சொல்லுவோம். 2 காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் ஒன்று சேர்ந்துச்சுன்னா நியூட்ரலைஸ் ஆகிடும்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்டை வச்சு தான் பர்பிளும் எல்லோவும் சேர்ந்துச்சுன்னா ஒயிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம பார்க்குற சூரிய ஒளி வெள்ளையாக இருந்தாலும் அதுக்குள்ளே 7 கலர் இருக்குது. அதை தான் நம்ம விப்ஜிஆர்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். அது ஏன் நம்மளுக்கு ரெட்டாக தெரியுது அப்படின்னா, இந்த இயற்கையான ஒளி ஆப்பிள் மேலே படும்போது அது என்ன நிறத்தில் இருக்குதோ அதை மட்டும் அது பிரதிபலிக்குது. அதனால தான் ஆப்பிள் ரெட்டாக தெரியும். இயற்கையாகவே நம்ம பற்கள் ஒரு மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். இந்த பர்பிள் பிக்மெண்ட்ஸ் பல்லு மேலே படிஞ்சிருக்கும் போது அது குறைவான மஞ்சள் நிறத்தை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால தான் நம்ம பற்கள் வெள்ளையாக தெரியும். இது ஒரு விதமான ஆப்டிக்கல் இல்யூஷன் தான். உண்மையிலுமே பல்லு வெள்ளையாகிறதில்ல. இது ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக தான் யூஸ் பண்ணலாம்.